ப்ரோ இல்ல ப்ரோ நீ கம்முன்னு டேய் 200 இருங்க ப்ரோ டாக்டர் நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான் ஆக்சுவலா இல்ல ஆமா ஏன்டா அண்ணாமலை இவனை நேரம் பேசினல இவனை மஸ்ட் இறங்குங்க என்ன இறங்குங்க நீ இறங்கடா யாரா ஒண்ணு எப்ப பாரு 250 கோடி 250 கோடி அசோக் சாரோட பேசுறியா? நான் பேசல. அசோக் ப்ரோட பேசுறியா? யாரோ டிவி கே கார்த்தி சொல்லுப்பா. எப்ப பாரு என்னடா 250 கோடி சொல்லுப்பா டிவி கே கார்த்தி சொல்லுப்பா. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? ஃபுல்லா பார்க்காம என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாத்தேன் ப்ரோ. அதுல அப்படி அவரு எப்படி ப்ரோ நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ராஜ்குமார் சொல்லி பேசவே இல்லையே. அப்படி சொன்னாதானே அது தமிழ்நாட்டுல அப்ப விஜய் என்ன அப்ப நீங்க யாரோ பேசினா விஜய் வந்து தமிழ்நாட்டுல ஒரு விஜய் தான் இருக்கு அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அடுத்த முட்டு தம்பி கொஞ்சம் நல்லா நேத்து வந்து லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்லாம் நேத்து தன் தவறை இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்க கூடாது தம்பி. ஒண்ணு இதுக்கு ஓப்பனா மன்னிப்பு கேட்டு போயிருக்கலாமே தம்பி உங்களோட கட்சி கொள்கை பரப்பு செயலாளர். இல்ல எனக்கு புரியல. இல்ல அவரே சொல்லிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அதனாலதான் அவர் பேரை யூஸ் பண்ணேன்னு சொல்லிருக்காரு. இப்ப நீ வந்து கேக்குறியே நீ அந்த வீடியோ பார்த்து வந்தியா தம்பி? என்ன கபிலன் யாருக்கெல்லாம் மைக் தரீங்க? இவனுங்க இன்னும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே பேசிட்டாருல அதான் மன்னிப்பு கேட்டாருல. நீ இப்ப முதல்ல சொன்ன பாயிண்ட் என்ன? உன் பாயிண்ட் என்ன சொல்லு அது சொல்லு தம்பி. அபிஷியலா ட்வீட் போட்டு மன்னிப்பு கேட்க சொல்ல தம்பி. இபிஎஸ் பத்தி மட்டும் ஒருமையில பேசுறதுக்கு மட்டும் அபிஷியலா ட்வீட் போட்டு மன்னிப்பு கேட்டார்ல ப்ரோ. அவர் கேட்க மாட்டேன் சொல்ல ப்ரோ. அவர் கேட்கக்கூடிய ஆள் தான் ப்ரோ. கேட்பாரு ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ அவசரப்படுறீங்க? பண்ணுவாரு ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ அவசரப்படுறீங்க? பொறுமையா பாருங்க ப்ரோ. பொறுமையா இருந்து பாருங்க ப்ரோ. பொறுமையா இருக்கு. நாங்களும் பொறுமையா தான் இருக்கோம். டைம் பாஸ் தான் பேசிட்டு இருக்கிறோம். விஷயத்தை இது பண்ணிக்காத விடு. அதுக்கு டைம் பாஸ்ன்னு இப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. நீங்க டைம் பாஸ்க்கு டெத் பீஸ் பண்ணீங்க நாங்க கேட்க கூடாது இல்லப்பா. நீங்க என்ன பேசுறீங்கன்னா தெரியாம நீ வந்து பேசுனீங்கறப்பா. முதல்ல வந்து கேட்டா அவரை பேசல அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாரிக்கு நீங்க வெயிட் பண்றீங்களா எல்லாருமே? கண்டிப்பா வெயிட் பண்றீங்க சாரிக்கு. அந்த மாதிரி தான் நான் வெயிட் பண்ணலப்பா. இல்லப்பா நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சாரிக்கு வெயிட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. டுமிலு நாங்க என்ன சாரி போர்டை வச்சுக்கிட்டு சாரி வேண்டாம் ஆனா உட்காந்துக்கிட்டு ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லுங்கன்னா நாங்க லூஸ்தனமா உட்காந்து நாங்க என்ன போர்டா புடிச்சிட்டு நின்னோம்? ஏன் டுமிலு? இல்ல ப்ரோ நீங்க பேசும்போது அவ சாரி கேட்டு அந்த மாதிரி இல்லடா. அம்மா ஜெயலலிதா அந்த மாதிரி கையை கட்டிக்கிட்டு சிவத்துறமா ஒட்டிக்கிட்டு அம்மா ஜெயலலிதா அம்மா அந்த மாதிரி கேட்க ஆசைப்படாப்புல கபிலன். புரியுதா உனக்கு? கையை கட்டணும் ஓகே. அந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்து எங்களை போராட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டா பண்ணது இதுதாங்க என் வாழ்க்கையில நான் முதல் தடவை பாக்குறேன். எனக்கு சிரிப்பு எனக்கு இன்னும் அடக்க முடியல. வந்தோடனே முதல் கேள்வி என்ன கேட்டான்? வீடியோ பாத்தீங்களான்னு. தற்கூரி வீடியோ பார்க்காம வந்து 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. தம்பி டிவி கே கார்த்தி இதுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து கொள்கை பரப்பு செயலர் செய்த தவறுக்கு நீங்க வந்து முட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்கு கட்சியில சேர்ந்தீங்களா இல்ல நீங்க மத்தவங்க செய்யற தவறுக்கு வந்து முட்டு கொடுக்கறத கட்சியில சேர்ந்தீங்களா? சொல்லுங்க தம்பி. நீங்க யார் ரசிகர்? ராஜ்மோகனுக்கு ரசிகரா இல்ல விஜய்க்கு ரசிகரா? கண்டென்ட்டாவது பாத்துட்டு வந்து முட்டு கொடுங்க. ரஜினியை பார்த்து இங்க அண்ணாமலை உட்காந்து டயலாக் பேசி சினிமால நடிக்க வந்தவர் தான் விஜய். அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் உட்காந்துக்கிட்டு இறந்து போனவர் லிஸ்ட்ல அது ரஜினிகாந்த் பேரா இருந்தாலும் நாங்க அதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா ஏன் நீ கூட சேர்த்து வச்சு விஜய்ன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா தம்பி? சொல்லுங்க. அஜித் குமார்னு சொல்லி பேரை சொல்றீங்க. இதுல வேற நக்கல் வேற டிஎல்ல வேற எந்த அஜித் குமார்னு வேற நக்கல் வேற கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தம்பி. உங்க டிவி கட்சிக்காரங்க பண்றது ஆன்லைன்ல விமன் அபியூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் தம்பி இருக்கிறோம். அதுக்கெல்லாம் எப்ப தெரியுமா தக்க பதிலடி இருக்கணும்? நீங்க மாநாடு நடத்தும் போதோ சும்மா நீதான் பேசிட்டல இரு அந்த பையன் பேசிட்டோம். நீங்க எலெக்ஷனுக்கு நீங்க ஓட்டு கேட்க வருவீங்கல்ல அப்ப இருக்கு தம்பி. இந்த ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் எல்லாரும் தக்க பதிலடி அன்னைக்கு கொடுப்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல உட்காந்துட்டு காசு தொண்டையில ஆபரேஷன் காசு கொடு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல நீங்க வந்து என்னதான் சோகை எமோஜி போட்டு என்னதான் இவரை மட்டும் விட்டுறாதீங்க வெயில நிக்கிறாரா வேகுறாரா நீ என்ன சென்டிமெண்ட் போட்டு நீங்க காட்டினாலும் பருப்பு வேக எனக்கே இப்பதான் செக் பண்ணிருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. வீட்டுல படுத்துக்கிட்டு எங்க அண்ணன் வந்து டீ குடிச்சுக்கிட்டே ஜெயிப்பாரு தம்பி. அதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. தூங்கி எந்திரிச்சு வாங்க. என்ன
இந்த வீட்டுல படுத்துக்கிட்டு தூங்கிட்டுலாம் உட்காந்து எலெக்ஷனுக்கு எல்லாம் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட எத்தனை இருந்தாலும் சரி, இங்க வந்து குரூப் இறங்கிதான் ஆகணும். பிரச்சாரம் வெயில்லாம் நின்னுதான் ஆகணும். அது அரசியல்வாதிகளுக்கு எழுதப்பட்ட விதி. மக்களை சந்திக்கணும், நீ வீதிக்கு வந்துதான் ஆகணும். ரெக்கார்ட் போட்டு போட மாட்டான். நீ ஊர்ல இருக்கிற எல்லா நடிகர்களோட உட்காந்து ரசிகர்களை மனசை காயப்படுத்தி போட்டு அப்படியே டெத் ஆபீஸ் பண்ணி போட்டு நீ வந்து ஓட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழகாங்க தங்கத்தை தாம்பத்துல அப்படியே குத்திந்தாங்க வச்சுங்க அப்படின்னு குத்துருவாங்களா? வாங்க வாங்க எலெக்ஷனுக்கு வாங்க. 1.5 கோடி கீழே இறங்கிறாடி இந்த குரூப்ல நீங்க செட்டா வந்து இறங்கி தப்பிச்சு ஓடக்கூடாது. டுமிலே தப்பிச்சு ஓடக்கூடாது. அந்த பையன் கிட்ட நான் கேட்கிறேன், உனக்கு முன்னாடி நான் இருக்கேன் அவன் பாவம் சின்ன பையன், அவன் தான் வந்துட்டு மாட்டிக்க போறான். நீ ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? அவன் சின்ன பையன், சும்மா அந்த பையன் கொஞ்சம் பரவாயில்ல, உன்னோட பெட்டர் தான் பேசுறான். உன்ன மாதிரி வளர்ற வாய் கிடையாது. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க வந்துங்களா, அவன் யாருன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். இவர் அப்படியே பேக்ரவுண்ட் பண்ணி அறுத்து தள்ளுறாரு. ஏண்டா இல்ல கண்டிப்பா இல்ல கண்டிப்பா அப்படின்னு நீங்களே ஆல் செட் பண்ணி மேல கூட்டு வருவீங்க எப்படி? கண்டிப்பா இல்ல கரெக்ட் தான். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நாம் பேசக்கூடாது, பாக்ஸ் ஆபீஸ் இல்ல. இந்த டிஎம்கே காரங்க எல்லாம் பேசுறாங்களே, அவனுக்கு என்ன பாக்ஸ் ஆபீஸ் இருக்கு? அது மட்டும் எனக்கு சொல்லு. இல்ல டிஎம்கே சார் பேசலாம், அவங்க பேசலாம். எப்படி அவங்க பாக்ஸ் ஆபீஸ் இல்லையாடா பெருசா? எப்படி பேசுறாங்க? இந்த பக்கம் ரஜினி பேரை ஏன்டா இழுத்து அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அது திமுக செய்த ப்ரோ. அதுதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிடா. உங்களுடைய கட்சி இணை பொதுச் செயலாளர், சரி இணை கழக கொள்கை பரப்பு செயலாளரும் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் அந்த டிவிக்கு ரமேஷ் சின்ன பையனும் என்ன பண்றீங்க? இல்ல இது வந்து திமுக செய்த செயல் அப்படின்னு அந்த பக்கம் வண்டியை திருப்புறீங்க. அவனுங்க என்ன பண்றானுங்க? தெளிவா அவனுங்களுக்கு திமுக விமர்சனம் பண்ண ஆடியோ வீடியோ மட்டும்தான் அவங்க எடுத்து போடுறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், நாங்க போட்டதுக்கான காரணம், நாங்க உங்களை விமர்சனம் பண்ணதுக்கான காரணம், ரஜினிகாந்த் என்ற பெயரை இறந்தவர்கள் லிஸ்ட்ல சேர்த்து வச்சு நாங்க பேசினாலும் அது என்னுடைய கடமை. குறுக்க மயக்கம் பண்ண மியூட் போட்டு விட்டுறோம். சொல்றது முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணக்கூடிய டிவி கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரை கண்டித்தோ இங்க ஒரு விஜய் ரசிகரோ இல்ல பொறுப்புல இருக்கிற ஒரு டிவி காரனும் ஒருத்தனும் பேசல. ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஆதரவா நிப்பேன்னு சொல்லி 2 பேரும் ட்வீட் போடுறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அந்த வீடியோ பாத்தீங்களா? இல்ல அந்த 2 பேரும் முதல்ல அறிவு இருக்கா? அடிப்படை அறிவு இருக்கா? என்ன பேசிருக்காரு? எதனால கான்ட்ரவர்ஷியல் ஆகுது? அது கிடையாது. அவர் அந்த அர்த்தத்துல சொல்லணும்னு ஏதாவது ஒரு வார்த்தை அங்க ஆட் பண்ணிருக்கீங்களா? அப்படியே அரசியலா மாத்துறீங்க. கல்யாணத்துக்கு போனாலும் நான் தான் இதா இருக்கணும், இதுக்கு போனாலும் நான் தான் இதா இருக்கணும்னா என்னடா இது? எதை வச்சுலாம் அரசியல் பண்ணும் ஒரு அறிவு இல்ல, அடிப்படை அறிவு இல்ல. நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண வரும்போது அவரு ராஜ்மோகன் பண்ண தப்புன்னு தான் சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ண வந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல தவறு 2 பக்கம் இருக்கு. தவறு 2 பக்கம். அதுக்கப்புறம் நம்ம மாத்தி கான்வர்சேஷன் போட ஆரம்பிச்சோம். உங்களுக்கு திமுக மேல வெறுப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அத நீ அவங்க ஸ்பேஸ்ல அவங்க கிட்ட வச்சிருக்கணும். ஆனா இந்த வீடியோவோட நோக்கம் வைரல் ஆனது காரணமே ராஜ்மோகன் ரஜினிகாந்த் என்ற பெயரை உள்ள இழுத்ததுனாலதான் வைரல் ஆச்சு. நான் இப்பயும் சொல்றேன், ராஜ்மோகன் சார் ரஜினி சார் ஃபேன் தான். கண்டிப்பா எனக்கு தெரியும். சும்மா சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எல்லாம் பேசி வச்சிருக்காரு. இப்ப பேசுற வீடியோக்கு அப்ப இருக்கிற பேசுற வீடியோ இல்ல உங்களுக்கே தெரியும். இல்ல கண்டிப்பா சத்தியமா சொல்றேன், கிங்ஸ்லிக்கு தெரியும் அவரு ரஜினி சார் ஃபேன் தான். நீங்க எதுக்கு இவ்வளவு அவமானப்படுத்துறீங்க? சரி உனக்கு ஒண்ணு சொல்றேன், உனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ். இவனே அஜித் ஃபாரவர் அவன் வந்து விஜய் ஃபேன்ரா. அவன் விஜய் ஃபேன் எப்படி பேசுறான்னு பாக்குறியா? அஜித் ஃபாரவர் பேசுறா. அவன் சும்மா தான் டிபில வச்சிருக்கான் அஜித் போட்டோ. அவனுக்கு வந்து பயங்கரமான விஜய் ஃபேன். என்ன அஜித் ஃபாரவர்? மைக் ஆன் பண்ணி வணக்கம் ப்ரோ. நீ விஜய் ஃபேன் தானடா? நான் ஒண்ணே நியாயமா கேக்குறேன். எங்க தளபதி என்ன பண்ணிட்டா இப்ப ஊடு கட்டி அடிக்கிறீங்க? பாத்துக்க விஜய் ஃபேன் சொல்லுங்க, எங்க தளபதி அப்படி என்னங்க தப்பு பண்ணாரு? அவர் ஏன் இப்படி ஊடு கட்டி அடிக்கிறீங்க? பாவங்க அவரே வந்து ஏதோ சினிமால மார்க்கெட் இல்லா வைத்து பொழுப்புக்காக அரசியல் வந்திருக்காரு. அவரை போய் இப்படி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? ரஜினி ஃபேனுங்க அவரு. எங்க தளபதி ரஜினி ஃபேன். அண்ணாமலை டைலாக் பேசிதான் சினிமாவுக்குள்ளே வந்தவரை நீங்க போட்டு இப்படி பண்ணக்கூடாது, எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். ஏதோ வந்து 4-5 படம் ஓடாதனால அரசியலுக்கு வந்துட்டாரு. அதை பத்தி நீங்க என்ன பண்ண, மன்னிச்சு விட்டுணும். சின்ன பையன் ஏதோ மன்னிச்சு விட்டுணும். இப்பவும் சொல்றேன், எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் நான் வந்து ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். எங்க அண்ணன் அவருக்காக நாங்க வந்து ஓட்டு கேட்க வருவோம். இப்படி வரும்போது தயவு செஞ்சு முட்டைகளையும் செருப்புகளையும் எங்க மேல வீசாம உங்களோட வாக்குகளை செலுத்துங்க. வணக்கம்.
நன்றி. டுமிலு பேசுனது ஒரு விஜய் ரசிகர் தான், அஜித் ஃபேனும் கூட. இல்ல விஜய் ரசிகன் சொல்லாத, அவன் மூஞ்சிய பார்த்தாலும் தெரியும், இல்ல ப்ரொஃபைல பார்த்தாலும் தெரியும். இப்போ தலைவரே, இப்பவும் சொல்றேன் தலைவரே, நான் வந்து தீவிரமான தளபதி பக்தன். தளபதிக்காக என் நெஞ்சில தளபதி வாழ்கன்னு நெஞ்சில பச்சை குத்துறவன். தலைவரே, ஒரு சக விஜய் ரசிகனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுக்கிறேன். பேச தெரிஞ்சா பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்க? மிஸ்டர் துமில், நான் வந்து ஒண்ணுன்னு கேக்குறேன். தளபதி வந்து என்ன பண்ணாரு சொல்லுங்க? அரசியலுக்காக தளபதி என்ன பண்ணாரு? இதற்கு ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஐயா, தமிழ்நாடு மக்களுக்கு நான் கேட்கறது தெளிவாக, தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம தளபதி என்ன இது வரைக்கும் பண்ணிருக்காரு? தமிழ்நாடு மக்களுக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்காரு? கேட்கறத கேளுங்க. தமிழன் சொன்னாருல்ல, தமிழுக்காக என்ன போராடி இருக்காரு? ஐயா, தமிழுக்காக என்ன போராடி? எக்கோ அடிக்குது, அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணு. உன் மைக்ல இருந்து எக்கோ அடிக்குது. ஐயா, ஆள போறான் தமிழ்னு சொல்றாரு. தமிழுக்காக என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு? தமிழுக்காக என்ன போராடினாரு? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக வந்து கலந்துக்கிட்டாரா? கோவப்படாதீங்க, பொறுமையா பேசுங்க. அவன் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிக்க இவனை, எக்கோ அடிக்குது. ஐயா, நான் ஒன்னே ஒண்ணுதான் திருப்பி கேட்டுக்கிறேன். என்னன்னா, தளபதி மாதிரியே பேசுறீங்களே, நீங்களும் தளபதியும் ஒன்னா? அதாவது பேச தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அதாவது உங்களால சக தளபதி ரசிகனோட மானமும் பறக்குதியா? ஏன் இப்படி பண்றீங்க? விஜய் என்ன உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு? அவர் பேரை கெடுக்கிறதே வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஒரு சக தளபதி ரசிகர் தான். ஐயா, நான் சொல்றேன், பருப்புங்கிறது வடையில போறது, வடைக்கும் தளபதிக்கும் என்ன சம்பந்தம்? தயவு செஞ்சு சொல்லுங்க. அதுவும் பெரிய பருப்புன்றீங்களே, பெரிய பருப்புனா வந்து உளுந்த பருப்பா, சோளம் பருப்பா, இல்ல உடச்ச பருப்பா, என்ன பருப்புன்னு நீங்க சொல்லிட்டு பேசணும். ஐயா, அவுட் டு மார்க் விஜய் இங்கிலீஷ்லாம் பேசுறீங்களே, அப்ப நீங்க தமிழன் கிடையாது, ஏன் தமிழ்ல பேச மாட்டீங்க? சரியா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறியா, தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக தளபதி எந்த இடத்துல குரல் கொடுத்திருக்காரு? என்ன அரசியல்வாதிகளே ஒரு நெஞ்ச நிமிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு? தயவு செஞ்சு இது ஒண்ணுக்கு மட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சியும் எதிர்த்து அரசியல் பண்ண வந்திருக்காரு. காமெடிலாம் இல்லையா? நான் உண்மையான கொஸ்டின் கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக தளபதி பண்ண நன்மை என்ன? தமிழுக்காக தளபதி பண்ண நன்மை என்ன? ஓட்டு கேட்டு வரீங்களே, எதை வச்சு ஓட்டு கேட்பீங்க? நம்ம தளபதி பேரை வச்சு என்ன அவர் சாதனை பண்ணிட்டாரு ஓட்டு கேட்பீங்க? இது வரைக்கும் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு? மக்களுக்கு அந்த போராட்டம் பண்ணி அவரு வந்து என்ன சாதிச்சிருக்காரு? மக்களுக்கு வந்து இப்ப செத்தாங்க தெரியுமா, ஸ்டெர்லைட் ஆலை விபத்துல, அதுக்காக நீதி வாங்கி கொடுத்தாரா? இல்ல செத்து போன அனிதா வீட்டுக்கு போய் போட்டோ எடுத்தாரு? அனிதாக்காக செத்த அனிதா வீட்டுக்கு போய் போட்டோ எடுத்தாரு? அந்த கேஸ்ல ஏதாவது மும்முரமா போராடினாரா? இல்லனா இப்போ ஒரு ரீசெண்டா வந்து அஜித்குமார் வழக்குன்னு ஒரு டிராமா பண்ணாரு, அதுல ஏதாவது ஒரு நீதி கிடைச்சுதா? ஐயா, சாரி கேட்க வேண்டாம்னு சொல்லி சாரி கேட்கிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்னு நீங்க எங்களுக்கு தெளிவா சொல்லணும் ஐயா. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியா, எனக்கு ஏன் புசியானந்த் சம்மந்த பொருள் மாதிரியே உட்காந்துட்டு இருந்தாரு? அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் என்னோட பேச்சு நிப்பாட்டி விடைபெற்றிருப்பேன். எக்ஸாக்ட்லி, புசியானந்த் வந்து ஒரு மாதிரி ஐயா சொல்லுங்க ஐயா, புசியானந்த் வந்து சம்மந்த பொருள் மாதிரி உட்காந்துட்டாரு, எதுக்கு உட்காந்துட்டாரு? ஒரு நிமிஷம் எப்பா, எனக்கு ரிக்வெஸ்ட், மைக் ரிக்வெஸ்ட் நிறைய வருது, கொஞ்சம் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரோஸ் பட் கேக்குதா? ரோஸ் பட் கேக்குதா? கேக்குதா? கேக்குதா ப்ரோ? கேக்குது. ஓகே ப்ரோ. அதான் டெத் அபியூஸ் நேத்து போயிட்டு முடிச்சிட்டாரு அவரு, சாரின்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன டெய்லி இதே போட்டு டெத் அபியூஸ் போட்டு அவர் என்ன பண்ணான்றீங்க? புரியல. நாங்க எதுவும் பண்ணல ப்ரோ, அவர் பண்ணதுக்கு மன்னிப்பு கேக்குறோம் ப்ரோ. அதான் ப்ரோ, ஒரு வாட்டி கேட்டாரு, முடிஞ்சு போச்சு. நீங்க தான் இப்ப ஒரு 1000 வாட்டி என்ன கேட்டாரு? 1000 வாட்டி அதுல அந்த ஆடியோ நீங்க அவருக்கு பேசினதை கேட்டீங்கன்னா, தனக்கு காயப்படல, தனக்கு அது தப்பா தெரியல, அது ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் தப்பா தெரியற மாதிரி இருக்கு, அதனால அவர்களுக்கு காயப்பட்டதுன்னா நான் சாரி மன்னிப்பு அப்படின்னாரு. நான் என்ன கேட்கிறேன், இது நீங்க தனி நபரா இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா, வீடியோல கேட்டிருந்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஆனா நீங்க இப்ப ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கிறீங்க, கொள்கை பரப்பு செயலாளர் மெயின்,
உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய கொள்கையை பரப்புறதுக்கான வேலை தான் அவருடைய முழுநல வேலையே. கட்சியோட முதல் பணியா அவருக்கு அதுதான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஆதவர்ஜுனா பொதுச் செயலாளரும் இணை பொதுச் செயலாளரும் சேர்ந்து நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு பண்ணும்போது அது வெளியில லீக் ஆகுது. அந்த ஆடியோ வெளியில வரும்போது அதிகாரப்பூர்வமா நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போட்டு மன்னிப்பு கேக்குறீங்க. இங்க ஆடியோ வீடியோ மூலமா மன்னிப்பு கேட்ட ஒருத்தருக்கு ட்வீட் போட்டு மன்னிப்பு கேட்கறதுல என்ன தவறு, என்ன குறைய போகுது? இப்ப நீங்க சொல்றது எல்லாமே டெத் அபியூஸ். அவரே உணர்ந்தா அவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்து மன்னிப்பு கேட்டாரு. அவர் அது உணரல ப்ரோ. இல்ல ப்ரோ, அதான் அத ஒரு நிமிஷம் இருங்க. அவர் மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டாரு அத. இப்ப நீங்க வந்து திரும்ப பேசுறனால அவர் திரும்ப மன்னிப்பு எப்ப கேட்பாருன்னு தெரிய போறது இல்ல. ஒரு ட்வீட் போட்டு மன்னிப்பு கேட்டு அதிகாரப்பூர்வமா அவரோட ட்வீட்ல மன்னிப்பு கேட்டு போறதுல என்ன தவறு இருக்கு? இப்ப அவர் மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க எதிர்பார்ப்படி அவர் மன்னிப்பு கேட்கல. இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? டெய்லி டெத் அபியூஸ் போட்டாரு, டெத் அபியூஸ் போட்டு ரஜினிகாந்த் இல்ல ப்ரோ, நாங்க விஜய் ரசிகர்கள் மாதிரி அந்த மாதிரி நாங்க டெய்லியும் போயிட்டு இதெல்லாம் பண்றது இல்லை. நாங்க நினைச்சிருந்தா ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் யுனைடடா சேர்ந்து அந்த ஹேஷ்டேக வந்து பெரிய ட்ரெண்ட் ஆக்கி பண்ணிருக்கலாம். அது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் டிவி சேனல் இல்ல சொல்றேன், இது எங்களுடைய நோக்கம் டிவி சேனல்ஸுக்கும் மத்தவங்களுக்கும் வெளிப்படையா வெளியில காட்டி இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்றது எல்லாருக்கும் காட்டுறதுக்காக பண்ணது. ஓகேவா? அது நாங்க டேக் ட்ரெண்ட் கூட பண்ணல. இங்க மெயினான சோர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க அதிகாரப்பூர்வமா நீங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நாங்க எலெக்ஷனுக்கு எங்களுக்கும் ஓட்டு போற உரிமை இருக்குல்ல ப்ரோ. ரஜினி 50,000 ரசிகர் மன்றங்கள் இருக்கு, ரஜினி ரசிகர்களுக்கும் ஓட்டு போற உரிமை இருக்குல்ல ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல 4 பேர் 5 பேர் இருப்பாங்கல்ல. எங்க எதிர்ப்பு அங்க அது மூலம் காட்டிட்டு போயிடுவோம். அது பிரச்சனை இல்ல பிரதர். அது உங்க உரிமை. ஓட்டு போட யாருக்கு வேணா நீங்க போடலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த டெத் அபியூஸ் நேத்துல இருந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, நாளைக்கு இது ஓடுமான்னு கேக்குறேன், வேற எதுவும் இல்ல. அது மன்னிப்பு கேட்கற வரைக்கும் ஓடும் ப்ரோ. அது ஓகே அவ்வளவு அந்த கிளாரிட்டி தான். நீங்க ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வெளியில ராஜ்மோகன் டிவிகே கட்சி கொள்கை வந்து இதுதான் மெயின் போல இருக்குன்னு சொல்லி நீங்க பரப்பலையா? பொய்யான தகவலை பரப்பலீங்க. அத பத்தியே பேசல. இந்த டெத் அபியூஸ் பொய்யான தகவலை நீங்க பரப்புறது இல்லையா ஆன்லைன்ல? அத பத்தியே பேசுறேன். இப்ப நான் இந்த டெத் அபியூஸ் ஃபார் ரஜினிகாந்த் நீங்க டெய்லி ஓட்ட போறீங்கன்னா ஓட்டுக்கீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்ல. இல்ல ப்ரோ, எங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. பட் அதுக்காக இதை நாங்க கண்டுக்காம விட முடியாதுல்ல. நான் அதான் சொல்லிட்டு கண்டுக்கிட்டீங்க. அதை பத்தி அக்னாலஜும் பண்ணிட்டாரு, அவரு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இதுக்கப்புறமும் நீங்க அது வந்து ராஜ்மோகன் கேட்டது மன்னிப்பெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிப்பு கேட்டான்னு எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, அது மன்னிப்பு. அது நீ உங்க ஃபார்மேட்ல மன்னிப்பு கேட்கணும்னா அது எப்படின்னு தெரியல. நீங்க சொல்றீங்க அது வந்து இதுல போட்டு கேட்கணும்ன்றீங்க. அது எவ்வளவு நேரமா இந்த ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ரோஸ்பர்ட், எவ்வளவு நேரமா இந்த ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் பிரதர், இப்பதான் கேக்குறேன். அவரு இப்பதானே கேட்டீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு இங்க ஹோஸ்ட் அவர் இருக்கார்ல, என்னன்னு ஃபார்மேட் சொன்னாரு. மறுபடியும் வேணா ஸ்பேஸ் கேளுங்க, இல்லனா அவர் திருப்பி சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. ட்வீட் இப்ப சொன்னாரு இல்ல பிரதர், சொன்னாரு ஆதவர்ஜுனா வந்து இப்படி கேட்டாரு, அவர் ஆபீஷியலா கேட்டாரு, அந்த மாதிரி ராஜ்மோகன் கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. அதானே தெளிவா தெரியுதுல எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு. அது எப்ப அதான் சொல்றேன். அது வரலன்னு வச்சுக்கோங்க. வரலன்னா நீங்க டெய்லி இது மாதிரி ஓட்டுவீங்களான்னு கேக்குறேன், வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும்ல, ஜனநாயகன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகும். எனக்கு புரியல. அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் அது இல்ல ப்ரோ, கேட்டு நீங்க கிளாரிட்டி என்ன சொல்றேன். இல்ல நான் அதான் சொல்றேன்ல, டிவி கேக்க ஓட்டு போட மாட்டாங்க ரஜினி ரசிகர்கள். என்ன பண்ணுவீங்க பிரதர்? அத பத்தி நான் சொல்லி கேட்கவே இல்ல. நீ ஓட்டு யாருக்கு வேணா போடுங்க பிரதர். இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்களே, இதுதான் ப்ரோ பண்ணுவோம். வேற என்ன பண்ண முடியும்? அந்த கிளாரிட்டிக்காக தான் கேட்டேன். நீங்க பேசுங்க, டெத் அபியூஸ் போட்டு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது உங்களோட இது. ஆனா அதுக்கு வந்து சொல்யூஷன் முன்னாடியே வந்துருச்சு. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற ஃபார்மேட்ல வராது, அதனால நான் இதை பத்தி பேசிட்டே இருப்பேன்னா அது உங்க இஷ்டம். இல்ல ப்ரோ, வரும் ப்ரோ. அது ஓகே, அது வர வரைக்கும் அது இதே தான் பேசிட்டு இல்லங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கிற ஃபார்மேட்ல ஹெல்ப் கேட்டாலும் சாரி கேட்டாலும் நீங்க மன்னிப்பு ஒரு ஏற்பாட்டுமே இல்லை. நீங்க மன்னிப்பு கேட்கறதும் நீங்க வந்து இது பண்றதும் இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்கிறீங்க பல விஷயத்துக்கு. இதுக்கும் மன்னிப்பு கேட்பீங்க. வரும் மன்னிப்பு வரும். ஓட்டு கேட்டு வீதிக்கு வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டு எவ்வளவு உடம்புலாம் முடிச்சு எவ்வளவு சாரி கேட்டேன் உங்ககிட்ட. அதாவது இவரே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. சாரி சொல்லு தம்பி. நீ சொன்னா உன் கட்சி உன்னை மதிக்குமா சொல்லு? உன் பேச்சு ஓட்டு போட்டது விட்டுருங்க. நாங்க பண்ண ரஜினி சாருக்கு பண்ண தப்புக்கு தானே சாரி கேட்கிறோம். அது நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தம்பி, நீங்க சாரி கேட்க கூடாது. உங்களுடைய கட்சியோட டிவிகே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சாரி கேட்கட்டும். என்னையா உனக்கு அதாவது எப்படி தெரியுமா, வன்மம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கணும். இவன் எங்க போனதான்
இப்ப என்ன டயர் காத்தடிக்கிற வீரு பாய முடு சும்மா வேற ஏதாவது டிவி கட்சியில இருந்தீங்கன்னா ஆனா அஜித் ஃபார்வர்ட் கொஞ்சம் மைக்கா பண்ணிக்க. ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் செய்த தப்ப ஒரு பேசின தப்புன்னு கூட உணராம இணை கொள்கை பரப்பு செயலாளர் ட்வீட் போட்டு அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், அதுக்கு நான் கூட பக்கபலமா இருக்கிறேன்னு ஒரு ட்வீட் போடுறதும், இன்னொரு கூட இருக்கக்கூடிய மாநில செய்தி தொடர்பாளர்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த குட்டி பையன் அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ட்வீட் போட்டு அரசியல் பக்கம் திருப்பி விடுறதும் என்ன மாதிரியான அறிவாளித்தனம் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். இது என்ன மாதிரியான அரசியல் மட்டும் எனக்கு சொல்லுங்க சொல்லு அஜித் ஃபர்வர் சொல்லு. அப்புறம் ஒரு சின்ன எனக்கு ஒரு டவுட் தான். அதாவதுன்னா ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விஷயத்த தப்பா சொல்லியிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா ஒரு கட்சின்னு வரும்போது அந்த கட்சியோட சார்ந்தவங்க எல்லாருமே அபிஷியலா அவங்க போடுற எதை வச்சு அது அபிஷியல் நம்ம ஏத்துப்போனா மோஸ்ட்லி பக்கம் ஆல் ஓவர் காமனா ட்விட்டர்ல போட்ட அது அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் பேடாவது விடணும். இப்ப ரஜினிகாந்த்ங்கிற பேரை இழுக்க காரணம் ஆல்ரெடி கேவலமா அஜித்குமார்ங்கிற பேரை வச்சு அரசியல் பண்ணி நாங்க அதை கண்டுக்கல. ஆனா எந்த கட்சியும் ஒரு நடிகரை இது மாதிரி செத்தா கூட போடுன்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ட்விட்டர் தான் பாத்தீங்கன்னா அபிஷியலான ஒரு மீடியம் இப்போதைக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு. அந்த எக்கோ அடிக்குது. சரோஜாதேவி பழம்பெரும் நடிகை அவங்க கூட நடிச்சிருக்கிறாப்புல. ஆரம்ப காலகட்டத்தில் சரோஜாதேவி கூட நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட ட்விட்டர்ல போட முடியல, அந்த அளவுக்கு இருக்கிறாரு. 10 மணிக்கு தான் காமராஜருக்கே மாலை போடுறாரு. இதுல அரசு மரியாதை கொடுத்து அவருக்கு இரங்கல் பண்ணிருக்கிறாங்க கவர்மெண்ட். அதை கூட அட்ரஸ் பண்ணி ஒரு ட்வீட்டா போட முடியலன்னா இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய அக்கறை, தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கிற அக்கறை. நீ இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க சக நடிகர்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியல. ஒரு ட்வீட்டா வரும்னு எதிர்பார்த்தங்க, ஒரு ட்வீட் கூட வரல. இந்த லட்சணத்துல அவங்களுக்கு இரங்கல் செய்தி விட்ட தலைவர் ரஜினிகாந்தோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அவரை டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நாங்க பண்ணவே இல்ல ப்ரோ. எவனோ ஒருத்தர் பண்ணது திருப்பி திருப்பி எங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல பிரியா, சரி யார் பண்ண எடுத்து போடுங்க இப்போ ஃபர்ஸ்ட். என்ன அதை மேல ஷேர் பண்ணிருக்கிறோம் பாரு, தினேஷ் என்ற ஐடி போட்டுருக்கு, போய் பாரு. அடுத்து கீழே போய் பாரு, எவ்வளவோ இருக்கு பாரு. நீங்க எவ்வளவு ட்வீட் நீங்க உட்காந்து விஜய் டிபில உட்காந்து ஃபேக் ஐடியில உள்ள உட்காந்து மெயின் ஐடியில பண்ணா இங்க மாட்டிப்பீங்க, டிவிகே கட்சி அபிஷியல் ஐடியில இருந்து மாட்டிப்பீங்க அப்படின்ட்டு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப சமீபத்துல விமன் அபிஸ் கூட தான் பண்ணீங்க, குரூப்பா சேர்ந்து ஃபேக் ஐடியில உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் இல்லம்பீங்களா?
இல்ல அஜித் ரசிகர்கள்ட்ட உட்காந்து என்னதான் நீங்க உட்காந்து நட்பு கொண்டாடினாலும் சரி, இல்ல சூர்யா ரசிகர்கள்ட்ட இல்ல தனுஷ் ரசிகர்கள்ட்ட என்னதான் நட்பு கொண்டாடினாலும் சரி, ஒத்த ஓட்டு கிடைக்காதுன்றாப்ல. புரியுதா? கிங்ஸ்லி அதுக்கப்புறம் அரவிந்த் சார். இல்ல இன்னும் சொல்ல, நாங்க தப்பு பண்ணல, விஜய் ஃபேன்ஸ் தப்பு பண்ணல, அதை நோட் பண்ணுங்க. சும்மா சொன்னதே சொன்ன மாதிரி ஆத்தாவையும் சந்தைக்கு போன காசு கொடுன்ற மாதிரி. நீங்க என்னடா தப்பு பண்ணாம இருந்திருக்கீங்க? எல்லா தப்பு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா தப்பு கபிலன் ப்ரோ, இது ராஜ்மோகன் பேசின ஒரு நாள் முன்னாடி சரோஜா மேமுக்கு போட்ட ட்வீட்ல இவனுக்கு எவ்வளவு டெத் அபியூஸ் பண்ணானுங்க. அத போய் எடுத்து போட்ட அந்த கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அது நாங்க இல்ல டிஎம்கே ஐடிஸ்னு அதே மாதிரி சொல்லுவான் இல்ல அதெல்லாம் பார்த்து அவன் மண்டையில ஊறி போய் தான் அவனும் அந்த பேரை எடுத்தான். ராஜ்மோகன் ஆக்சுவலி என்ன சோஷியல் மீடியால தான் எடுத்தான் ஃபுல்லாவே. அவன் அததான் ரிஃப்ளெக்ட் பண்றான். அவங்க ஃபேன்ஸ் பண்ணது இவங்க கை தட்டுவாங்க நினைச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டான் பரதேசி நாய். இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல டிஎம்கே பத்தி ஏடிஎம்கே பத்தி கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஈக்குவலண்டா பிஜேபி கிட்ட போறா போல. கரெக்டா? ஸோ இவங்க எல்லாமே அந்த நேம் வச்சுதான் விளையாடுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு அதை பிக்ஸ் பண்ணிட்டா போல. நீங்க சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வரும் பாத்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் ஹேண்டில் பண்ணீங்க. பேசுங்க, ஒரே டைம்ல இதா பேசாதீங்க. கீழே யாராவது வேற விஜய் ஃபேன்ஸ் யாராவது வரந்தா தயவு செஞ்சு மேல வா. வேற பீஸே இல்லையா அவன் டிவி கேல தைரியமா பேசுறதுக்கு? ஒரே பீஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு போர் அடிக்குது. கிங்ஸ்லி ப்ரோ அரவிந்த் பேசுங்க. இல்ல ப்ரோ, அரவிந்த் அவரை அன்பிளாக் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்ட் டுமில டுமில நான் அன்பிளாக் பண்ணேன். இரு டுமில இல்லடா, அரவிந்த் ஃப்ரெண்ட் தான்டா. ரெண்டு பேரும் யார வேணா பேசுங்க. கேட்டவனே அரவிந்த் சார் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? முதல்ல பேசுங்க சார். முதல்ல வணக்கம், கேக்குதாப்பா? டுமில் வணக்கம், நல்லா இருக்கியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க பேசினார்ல அந்த ஆளு நினைக்கிறாங்க. சொல்டா சொல்டாவா? சரி சொல்றேன். உங்களுக்கு 28ல, என்னோட வயசு 31. ஓகே, ஆமா எனக்கு 28 தான் ஆகுது. 28 தான் ஆகுது. கேளு முதல்ல, நான் ஒன்னு கேக்குறேன். அந்த பேட்டியில பேசிட்டு இருக்கும்போது செத்தவங்க யாரா இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகணும். அங்க வந்து நான் வந்து ரஜினிகாந்த் பேரை சொன்னேன். நாங்க எல்லாம் க்ளீன் நீட்டா பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. தப்பு பண்ணா கூட நீட்டா பண்ணிடுவோம் நாங்க. ஓகேவா? இரியா, தப்ப சரியா பண்ணிட்டா தப்பு சரியாயிருமா? நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கேட்கவே மாட்டேங்கிற. அங்க சொல்றான்ல அவன், நான் வந்து செத்தவர் பேர் தியாகராஜனா இருந்தாலும் சொல்லுவேன், செத்தவர் பேரு எங்க தலைவர் பேர் எதுக்கு சொன்னான்னு தெரியல. ஏன் நீங்க தான் சொல்றீங்களோ கேரியர் உச்சம்னு, நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்றீங்களா? செத்தவர் பேர் விஜய்னு ஏன் சொல்லல? அவங்க செத்தவர் பேர் விஜய் அப்படியே இருந்தாலும் நாங்க அதை சொல்லுவோம். அப்ப நீ அவன் சொல்லல? எத நான் கேக்குறது புரியுதா புரியலையா? அது சொல்றதுக்கு ஒரு பேச்சு அவ்வளவுதான்டா. சொல்றதுக்கு ஒரு பேச்சு ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவுதான் நீ, புரியுதா? இதனாலதான் கேட்டேன் ப்ரோ. செப்டம்பர் ரஜினியா கூட இருக்கலாம்ல. இதுக்கு தானே உங்க வாயிலே மிதிக்கிறது. நானு உங்களெல்லாம் பேசவே கிடையாது. செத்தவன் விஜயா கூட இருக்கலாம்ல. அதான் நான் கேக்குறேன், செத்தவன் விஜயா இருக்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேக்குறேன். நான் ஃபர்ஸ்டே கேட்டாச்சுனா, நீ விஜய் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனையா அவன் பேரை சொல்லி அதே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். ராஜ்மோகன் சொன்ன ஸ்டேட்மென்ட் இவங்க கிட்ட என்னன்னா பேச்சு இது இல்ல. அது விட எனக்கு இன்னொரு கேள்வி. அது என்னோட கடமைன்னு சொன்னால, அது ஃபர்ஸ்ட் ராஜ்மோகன் உனக்கு என்னடா கடமை அதுல? எனக்கு அது முதல்ல தெரிஞ்சாகணும். என்ன கடமை அதுல? ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்றேன். அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். என்ன தெரியுமா, அவங்க வந்து இப்ப என்ன பண்ணுவானா, இப்ப அவன் பேர் என்ன, ராஜ்மோகனா, அவன் வந்து ரிசைன் பண்ணிடுவான்டா. டிவிக்கு எழுந்து போயிருவான். அவன் போயிட்டு அவன் போய் வேற கட்சியில சேருவான்டா. நீங்க எல்லாம் அவனை காரி தூக்குவீங்க, அபியூஸ் பண்ணுவீங்க. அதை நாங்க பாப்போம்டா. வேணா நீ எழுதி வச்சுக்கடா. அதுதான் நடக்கும் இப்போ. சரி ஓகேடா, இப்ப ரெக்கார்ட் பண்ணலாமா? ரெக்கார்ட் பண்ணலாமா? சொல்றேன்டா, அவன் போயிருவான்டா. அவன் இதுலயே இருக்க மாட்டான்டா. அவன் போயிருவான்டா. எல்லாரும் அமைதியா இருங்க. துமில், ரஜினி வாடா போடாங்கிறிய, விஜயோட உண்மையான பேர் விஜயா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. துமிலே, நான் சொல்லுறத கரெக்டா கேளு. விஜயோட உண்மையான பேர் என்ன?
ஏன் ஜோசப் விஜய் மதர் அந்த என்னடா பேரையே முழுசா சொல்ல வக்கீலா நீங்க இன்னொருத்தோட பேரை சொல்லலாமா? எங்கேயாவது விஜய் ஜோசப் விஜய் நடிக்க விட்டுருக்கானா உண்மையான பேரை வச்சு சொல்லு. திராணி இருக்கா, வக்கு இருக்கா, நான் ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் இங்க இருந்து வந்திருக்கேன், என் பேரு ஜோசப் விஜய்னு சொல்ல திராணி இல்லாத நீங்க இன்னொருத்தரோட நேம் வச்சு அரசியல் பண்ண வச்சிருக்கா? சும்மா டுமில் டுமில் கேக்குதா? இல்ல இல்ல நான் உடனே வந்தா கேக்குறேன். விஜய்க்கு அவன் சொந்த பேரை சொல்லவே திராணி இல்ல, இதுல இன்னொரு நடிகரோட பேரை வச்சு அரசியல் பண்ண வந்திருக்கானே அவனுக்கு திராணி இருக்கா? உண்மையாலேயே ஆண் மகனா? அத முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். இன்னொரு விஷயம், சொந்த குடும்பத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்கா போல. அவருக்கு தமிழ்நாடு மக்கள் மேல என்ன அக்கறை? நான் பெண்களை பத்தி பேசவே இல்லையா. இப்ப விஜய் அண்ணன் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கவே பாத்தீங்கன்னா அவர் நேரின்மை காரணமாக கட்சி அது இதுன்னு சுத்திட்டு இருக்காரு. அவரால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் பண்ண முடியும்? ஐயா ஐயா அபியூஸ் பண்ணாம கேட்ட கேள்விக்கு பதில். எங்க அபியூஸ் பண்ணாம பேச பார்க்கலாம். முடிஞ்சா நீ நிஜமாலே விஜய்க்கு ரசிகன்னா ஆம்பளனா அபியூஸ் பண்ணாம பேச பார்க்கலாம். நான் அது கூட வரலையா? நான் ஒன்னே கேட்கிறேன். இல்ல விஜய் ரசிகன் ஆம்பளை நேர்மையா பேசுவான்றீங்க, எல்லாமே கான்ட்ராடிக்டா இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ தம்பி சொல்றாப்ல டெத் அபியூஸ் பண்ணதெல்லாம் விஜய் ஃபேன்ஸே கிடையாது, டிஎம்கே ஐடிஸ் அவங்க விஜய் ஃபேனை விஜய் டிபியை வச்சுட்டு பேசுறாங்கட்டு. அப்ப நீங்க ஏன் யாருமே விஜய் ஃபேன்ஸ் ஏன் யாருமே போய் அவங்கள ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இங்க வேணுங்களா? இவ்வளவு நேரம் 100 போட்டுட்டு இருந்தாப்ல தம்பி, இப்ப அமைதி ஆயிட்டாப்ல. ரைட், அதுக்கெல்லாம் பதிலாம் சொல்ல மாட்டாங்க. அவன் எல்லாம் தெல்ல தெளிவா இருப்பான். ஒன்னாம் நம்பர் முள்ள மாதிரி இவனை நீங்க தான் வச்சு டீசெண்டா பேசிட்டு இருக்கீங்க. நல்லா வாயிலே உதச்சா அனுப்பணும். இவன டீசெண்டா பேசிருக்கீங்க. see actually இல்ல அவன் எப்படி தெரியுங்களா? அவன் எப்படி தெரியுமா? நம்ம எல்லாம் திட்டுனோம்னு வச்சுக்கீங்க. சொன்னானே இல்ல ஒரு சாரினா அன்னைக்கு அஜித்தேன் சொன்னாரு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அஜித் குமார் சொன்னானே அன்னைக்கு அது சரியா ஓட அந்த நாய் டேய் சத்த நேரம் இருடா. ஓகே அவன் வேணும்னே தான் ரஜினிகாந்த்ன்ற பேரை யூஸ் பண்ணது. இத வச்சு அட்டென்ஷன் தேடணும். அதுல வேணும்னே தான் யூஸ் பண்ணதே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படியாச்சும் நம்ம ஆக்சுவலி அதோட நோக்கம் என்னன்னா, நம்ம அஜித் குமார் சொன்னதுக்கு நம்ம இது எப்படியா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ரிட்டாலியேட் பண்ண இல்ல அந்த ஒரு லைன் கேளுங்க கிங்ஸ்லி. அஜித் குமாராகவே இருந்தாலும் இருங்க நான் உண்மையை சொல்லுறேன். கண்டிப்பா சத்தியமா அவங்க மேம யோசிக்கவே இல்லை. லைஃப்ல இளம் மாறிடுச்சு. இவங்களே தான் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னடா பேசுற? இல்ல அவங்க மேம் கேட்டாங்கல்ல அந்த இல்ல அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஆப்வியஸா நடக்கவே கிடையாது. சம்பந்தமே இல்லாத ஸ்பேஸ்ல சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசாத. அவன் அப்படித்தான் பேசுவான். நம்ம தான் அதை சம்மந்தப்படுத்திக்கணும். ஆக்சுவலா நீ நான் சொல்றேன்ல. இன்னைக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா அவன் கோக்குமாக்கா மாத்திக்கிட்டான். இப்ப ஏதாவது கௌரவ காப்பாத்திட்டு கீழே போகணும்னு பாக்குறான். ஜிப்சி ப்ரோ அவனை அந்த கௌரவத்தை கலங்கப்படுத்தாம தயவு செஞ்சு கீழே இறக்கி விட்டுருங்க. வேற ஏதாவது நல்ல பீஸா மேல ஏத்துங்க. கௌரவம் எல்லாம் அவன் நம்மள வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நைட்டு. அது புரியாம இருக்கானா பிங்க் மேன் கேக்குதா? இல்லையே. வாங்க வாங்க. கேக்குதாப்பா? கேக்குது. ஜிப்சி எனக்கு எந்த மைக்கும் காட்டாது. வெளில இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாத்துங்க. ஓகே ஓகே. எங்க அந்த பையன் இருக்கு? டிவி ஐடி மைக் கேட்டா கொடுங்க. ஒருத்தரை மட்டும் மேல ஏத்துங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன் மறுபடியும். ஓகே ஓகே ஓகே. இல்ல எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு தடவை அஜித் குமாராக இருந்தாலும் முதல் தடவையே அது தப்பு. அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம ரஜினிகாந்த் சொல்லிட்டா அப்படியே தப்பிச்சுக்கலாமா?
அது பேசுற தோரணை வேற வீரவசனம் பேசுற மாதிரி பேசினா இல்ல bro, அவ்வளவு எனக்கு ஸ்ட்ராங்கா பேசிக்கா கான்ஃபிடென்ட்டா தலைவரும் போட்டு அப்படிதான் பேசுவாங்க நாங்க ஆப்வியஸா. டுமில எனக்கு நான் ஒரு கேக்குறேன். பேசிக்கா வந்துட்டு இந்த மேடை பேச்சாளர்கள், அரசியல் மேடையில பேசுறவங்க, இந்த நாகரிகம்லாம் தெரிஞ்சவங்க யூசுவலா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா இன்னார்னு தான் யூஸ் எங்களுக்கு பண்ணுவாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க. டுமில அப்படியா? முழுசா கேளு டுமில, யாருமே வந்துட்டு இன்னார் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த சினிமால என்ன வந்துட்டு இந்த அப்படியே இந்த அபியூஸ் பண்ணி அது எப்படின்னா ஓகே ப்ரோ. டாக்டிக்கலா வந்து டைவர்ட் பண்ணுவீங்களோ அதே சரி தான் சரி. அப்படியே பாலிடிக்ஸ்ல யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அது ஓகே ப்ரோ. நாங்க தப்பு பண்றது விடுங்க. நீங்க பண்ற தப்பு தான் நான் மெயினா கேக்குறோம் கேள்வியே. தற்குறி யாரா அரசியல்ல இருக்கா இப்ப? சரி நாங்க தான் ஆப்வியஸா. வாங்க வாங்க என்கிட்ட வாங்க. இல்ல எங்க ஹெல்ப் பண்ணுங்க கேக்குறோம் உங்களை கேள்வி ஆப்வியஸா. கேட்காம யாரடா கேள்வி கேட்பாங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, ஹெல்ப் தானே கேக்குறோம் ஆப்வியஸ். ஹெல்ப். என்னடா ஹெல்ப்? இல்ல எங்களுக்கு வந்து கத்து கொடுங்க ஆப்வியஸா. டேய் உங்க அண்ணன் தான் நைட் ஸ்கூல்ல ஒன்னு ஆரம்பிச்சானே, அதுல போய் படிங்கடா. உங்க அண்ணன் ஸ்கூல்ல இருக்கிறான், கத்து அதுல போய் கொடுக்குறது படிங்க. அதுல உங்களுக்கு தெரியாது. ஸ்பேஸ் போட்டு நீங்க தான் நல்லா பேசுறீங்களேடா, பாலிடிக்ஸே உங்கள்கிட்ட தான் கத்துக்கணும்னு எல்லாம் சொல்றாங்களேடா. என்னமோ நீங்க என்னமோ எங்க கிட்ட வந்து கத்துக்கணுங்கிறீங்க. அப்புறம் கேட்டா என்னமோ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ் பேசாதீங்கிறீங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி குறுக்க வராதாங்கிறீங்க. எனக்கு புரியல, நான் கத்து கொடுங்கன்னு கேக்குறேன். இவங்க அண்ணன் தானே நைட் ஸ்கூல் ஆரம்பிச்சான். கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. அது என்ன ஆச்சுனே தெரியல. கிங்ஸ்லி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. பிங்க் பேன் டுமிலுக்கு போ, நீ கொஞ்சம் அமைதியாரு. பிங்க் பேன் மைக் கேக்குதா? கேக்குதா ப்ரோ? கேக்குது. ஒரிஜினல் ஐடி என்ன ஐடி? இதுதான் ப்ரோ என்னோட ஒரிஜினல் ஐடி. ஆக்சுவலா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா? என்னன்னா வந்து இப்போ அந்த ராஜ்மோகன் வந்து யூடியூப்ல கொடுத்த பேட்டி தான் வந்து ஓகே இது வந்து இதுவாயிருக்கு. ஸோ அது வந்து அவர் வந்து சொன்னது ராங் ஸ்டேட்மெண்ட் தான், ஓகேவா? அவர் வந்து ரஜினியை பத்தி தப்பா சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து அஃபெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்காக அவர் வந்து அதே வேற ஒரு சேனலுக்கு வந்து அதே பேட்டியில யூடியூப்ல வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதே சமயம் வந்து தலைவர் வந்து லெஜண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் வருத்தமும் தெரிவிச்சுட்டாரு, ஓகேவா? பட் நீங்க வந்து அவர் வந்து ட்வீட் போடணும், அவர் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சரி ஓகே, அது வந்து உங்களோட நீங்க வந்து உங்க தலைவரை வந்து தப்பா பேசியிருக்காரு, அதுக்காக நீங்க பேசுறீங்க, ஓகே? நான் அதுக்குள்ள போல, ஓகேவா? நீங்க பேசுங்க, ஓகேவா? என்னன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திமுகல வந்து மூத்த அமைச்சர் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, பல்லு போன கிழவெல்லாம் வந்து இன்னமும் படத்துல நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் பேர் வந்து துரைமுருகன். ஞாபகம் இருக்கா தம்பி? இல்ல அதான் முடிச்சிடுறேன் ப்ரோ. அவர் பேர் வந்து பேசுறோம் இல்ல முடிச்சிடறேன், வெயிட் பண்ணுங்க ப்ரோ, ஒரே நிமிஷத்துல முடிச்சிடறேன் நானு. அவர் வந்து ஒரு மூத்த அமைச்சர். இத்தனைக்கும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேரடியா அங்க போல, இவங்க வந்து ஒரு திமுக சைட்ல இருந்து அவரை அழைத்து ஒரு சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிட்டு அவரை வந்து பேச வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் அவர் சொல்லல. அவர் வந்து திமுகவை பாராட்டிட்டு தான் போனாரு. ஆனா வந்து துரைமுருகன் என்ன வந்து விமர்சிக்கிறாருன்னா, அவரை பல்லு போன கிழவெல்லாம், அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா வயசான சாவர காலத்துலயும் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நிகரான ஒரு ஸ்டேட்மெண்ட், இதை விட அதிகமான அது வந்து காட்டமா இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு நீங்க ஸ்பேஸ் போடுறீங்க. ரஜினி ரசிகர் இல்ல ப்ரோ, முடிச்சிடுறேன் ப்ரோ. ரஜினி ரசிகர்லாம் நீங்க வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது. எதுக்கு நிகரான நான் முடிச்சிடுறேன் ப்ரோ, நான் முடிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்க. கீழே உங்களுக்கு புரிஞ்சிச்சு, கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியணும்ல. நான் முடிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க பேசுற ரஜினி ரசிகர்லாம் வந்து அப்போ நீங்க ஸ்பேஸ் போட்டு துரைமுருகனை கண்டிச்சீங்களா, இல்ல வந்து திமுக வந்து மன்னிப்பு கேட்டாகணும், திமுக தலைமை இப்ப என்ன, இப்ப நாங்க திமுகவை கேள்வி கேட்கணும். அன்னைக்கு நாங்க திமுகவை கேள்வி கேட்கல, அதே மாதிரி எங்களையும் கேள்வி கேட்க கூடாது. அவங்க அது தப்பு செஞ்சாங்கன்னா நானும் அதே தப்ப தான் செய்வேன் அப்படின்னு நியாயப்படுத்த வரீங்க. கரெக்டா? அப்படி இல்ல, நியாயப்படுத்தல, நீங்க கேள்வின்னு தான் சொல்றேன். துரைமுருகன் அடுத்த நாள் இன்டர்வியூல இதே மாதிரி அவரு நான் தப்பா பேசிட்டேன், அது வேற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சீங்கன்னா அவர் நான் தலைவருக்கே ஃபோன் பண்ணி பேசிட்டேன்னா அவர் தலைவருக்கே ஃபோன் பண்ணி பேசினதா சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. சிஎம் சொல்லி தான் அது செஞ்சாருன்றதும் அதே மாதிரி தானே இவரும் சொல்றாரு. இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா,
அவங்க செய்யறதான் நாங்களும் செய்வோம், ஆனாலும் எங்களையும் கேள்வி கேட்கக்கூடாது. அதானே நீங்க சொல்ல வர பாயிண்ட்? இல்ல ப்ரோ, நான் நீங்க கேள்வி மாத்தக்கூடாது தம்பி. இப்ப நீ பேசுன, இப்ப ஏன் டைம் நான் பேசுறேன், அதுதான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னா நீங்க கேள்வி கேளுங்க சொல்றேன். பிங்மேன் நான் கேக்குறேன், இப்ப ஏன் டைம் நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. அவங்க மத்த கட்சிகள் செய்யறத அரசியல நாங்களும் செய்வோம், ஆனா எங்களையும் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா நாங்க அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, நாங்களும் அதான் பண்ணுவோன்றீங்க. கரெக்டா? கரெக்டா? எது நிகராது? ஒருத்தவர் இறந்தவரோட ஒருத்தருடைய, அதுவும் தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கினவரை இறந்தவர் லிஸ்ட்ல பேர் இருந்தாலும் நான் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கிற நபரை எடுத்து வச்சு பேசுறதும் பல்லு போனவர் அப்படின்னு சொல்றது நிகரா, ஈக்குவலா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசு தம்பி. தம்பி, இதே திமுக காரங்க தலைவர் அரசியல் இருக்கிற நேரத்துல விமர்சனம் பண்ணிருக்காங்க, ஆனா டெத் அப்படி சொல்லி போனதில்லை. எப்படி? இல்ல ப்ரோ, நான் உங்களை வந்து கேள்வி கேளுங்கன்னு தான் சொல்றேன். நான் அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன், அது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஒரு நிமிஷம் பிங்மேன், உங்களை கேள்வி கேட்டா நீங்க அவங்கள ஏன் கேள்வி கேட்கல, நீங்க இவங்களை ஏன் கேள்வி கேட்கல? தம்பி, இங்க ஒரு பிரச்சனை. உன்னை கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுப்பா, அவங்கள ஏன் கேள்வி கேட்கல, இவங்கள ஏன் கேள்வி கேட்கல? நீ ஏன் சொல்ற? அவங்களுக்கு கேள்வி கேட்கறதா அவங்கள வச்சு கேட்கறேன். உங்க கட்சி சம்பந்தப்பட்டது, நீ யாருக்கு சப்போர்ட்டரா வந்திருக்கிற? இல்ல ப்ரோ, நான் அதுதான் சொல்றேன், அது தவறு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டேன். நீங்க கேள்வி கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன், செலக்டிவா அப்ரோச் பண்றீங்களா? விஜய்னா ஒரு மாதிரி வந்து பண்றது, ஆனா திமுகனா ஒரு மாதிரி வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? ஸ்டாண்டிங் வந்து கபிலன் ஒரே ஒரு நிமிஷம், ராஜ்மோகன் பண்ண அதே விஷயத்தை நீங்க பண்ணாதீங்க. நாங்க கேள்வி கேட்கறது ஒரு ரஜினி ரசிகனா, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க ஏதோ டிஎம்கே ஓட சேர்ந்துட்டு விஜய மட்டும் கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நாங்க கண்டிப்பா அததான் நான் சொல்றேன், அததான் நான் சொல்றேன். கண்டிப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, வெளில இருக்கிறேன், இது மட்டும் சொல்லிடுறேன். தம்பி, நாங்க திமுக கேட்டுக்கிறோம், இப்ப நாங்க டிவி கேட்கிறோம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டேன் ப்ரோ, அது தவறான ஸ்டேட்மெண்ட். நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்றேன், அது தவறான ஸ்டேட்மெண்ட் தான். அது நீங்க கேட்கறதுல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்க வந்து கேளுங்க, மன்னிப்பா பகிரங்கமா அவரை வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, ட்வீட் போட சொல்லுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. பட் நீங்க வந்து செலக்டிவா அப்ரோச் பண்றீங்க. வெளியில இருக்கிறேன், ஒரு விஷயம் நான் சொல்றதை கேளு. கேக்குதா? நான் வெளியில இருக்கிறேன், ஒரு விஷயம் என்ன சொல்றேன் கேளு. எனக்கு நாய்ஸா இருக்கு, நீ பாட்டு பேசிட்டே. கேக்குது. இங்க நீ டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நீ வந்து கேக்குற, அது தப்புன்னு நியாயம்னு சொல்ற, கரெக்ட், தப்பு தான். இப்ப நான் என்ன கேக்குறேன், அபிஷியலா ராஜ்மோகன் அவர்களை தன்னுடைய ட்விட்டர்ல இருந்து அபிஷியலா ரஜினி ரசிகர்களிடம் ரஜினிகாந்த் அவர்களை டேக் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்லு, அவ்வளவுதான். இதுக்கு முட்டு கொடுத்து இணை கொள்கை பரப்பு செயலர் லயோலா மணிக்கும் மாநில செய்தி தொடர்பாளர் டிவிகே ரமேஷ், அந்த குட்டி பையன் இருக்கிறாப்ல இல்லையா, இந்த 2 பேருமே உட்காந்து அபிஷியலா அதுக்கு முட்டு கொடுத்தாங்க. அது தப்பே இல்லாத மாதிரி அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோன்ற மாதிரி ட்வீட் போட்டுருக்காங்க. அதை டெலிட் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு ட்வீட் போட சொல்லு, விட்டுறோம். ஜிப்சி கேக்குதா? கிங்ஸ்லி கேக்குதா? கரெக்ட் கபிலன், கரெக்டான பாயிண்ட். கேக்கட்டும் தம்பி. கிங்ஸ்லி, ஜிப்சி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணீங்க, ஒயிட் பியர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணீங்க, ஒரு 5 நிமிஷம். பிங்க்மேன், நான் இன்னொன்னையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீ வந்துட்டு சொல்றல்ல, நாங்க வந்துட்டு இதே துரைமுருகன் பேசினப்ப நாங்க கேட்டோம், கேள்வி கேட்கலன்னு நீ உட்கார்ந்து மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிற. நாங்க கேள்வி கேட்டோம். ஆமா, சரியா? கேட்டதுக்கு அப்புறம் துரைமுருகனோட மன்னிப்பும் அவர் வந்து அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு. அது வந்து எதனால கேட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ தெரியாம வந்து ஃபர்ஸ்ட் இங்க பேசாத. இங்க ராஜ்மோகன் அதே மாதிரியே அப்போ ராஜ்மோகனும் மன்னிப்பு கேட்டுட்டாரு. சோ இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரே நிமிஷம் கேளு. ராஜ்மோகனும் துரைமுருகனும் ஒண்ணு இல்ல, அப்போ இல்ல, பல வருஷம் அதெல்லாம் நான் கேக்குறேன். நீ வந்து இத சொல்றதே கிடையாது, மிக்ஸ் பண்ணாத. இல்ல, அப்போ அவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாமான்னு தான் என்னோட கேள்வி. கேளுங்க ப்ரோ, நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து திமுகக்கு ஒரு அப்ரோச்சும் விஜய்க்கு ஒரு அப்ரோச்சும் எடுக்காதீங்கன்னு தான் என்னோட கருத்து. இல்லன்றல்ல, அந்த அப்ரோச் இல்லன்ற நானு, நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. துரைமுருகன் கேட்ட மன்னிப்பும் ராஜ்மோகன் கேட்ட மன்னிப்பும் யார் இது பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கிறது? யார் அது திங்க் பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கான்? உங்களை விட பைத்தியமா? உங்களுக்கு பேரே பைத்தியம் தான்டா. அப்புறம் நான் பேசினா நீ இப்படி பேசினா நான் பேச தெரியும். நான் இவ்வளவு நாள் டீசெண்டா தானே பேசிட்டு இருந்தேன். நீங்க அதான்டா பேசுறீங்க. தெரியும்.
போஸ்டுக்கு தெரியும் நான் எப்படி லூஸ் பேசுறேன்ட்டு. மாதிரி பேசலாம் இல்ல, லூஸ் மாதிரி பேசினா லூஸ் மாதிரி தான் பேசுற நீனு. ஒரு நீங்க விஷயம் தான்டா தெரியாம லூசு, வந்து அதுக்குதான் உங்களுக்கு பேரே ஏடா, மென்டலான்னு வச்சிருக்காங்க. நீங்க கேடுறா தான்டா லூஸ் மென்டலான்ஸு ஏடா பைத்தியக்காரங்களா. லூசு, தமிழக கொத்தடிமை, தமிழக கொத்தடிமை, வாயை ஏண்டா பத்திட்டு கேளு ஏண்டா முதல்ல. மென்டலான்ஸு. ஏண்டா திமுக உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களை அடிச்சிருக்கா, நீங்க இப்ப என்னடா திமுக. இல்ல இப்ப யாரு இப்ப கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது? யாரு இப்ப பேசுனது? பிங்க்மேன் தான். இவங்க புத்தி தான் ப்ரோ, இவங்களோட புத்தியே. தம்பி, உன்னுடைய ஒரிஜினல் ஐடி என்னன்னு கேட்டேன். அதை சொல்றதுக்கு தைரியம் இல்ல, வக்கு இல்ல. அதை சொல்றதுக்கு தைரியம் இல்ல, வக்கு இல்ல. இந்த மாதிரி ஃபேக் ஐடியில வெளில வந்து மேல வந்து அப்புறம் காக்கான்னு சொன்னா அப்புறம் கரெக்டா தானே இருக்கு. போயிட்டான். இங்க கூட அவங்க வந்து இதேதான் அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன டிஎம்கே கேள்வி கேட்கல, நீங்க என்ன அவங்க கூட இருக்கீங்க, அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தவிர மன்னிப்பு வராது கபிலன் அவங்கள்ட்ட இருந்து. ஏன்னா அவங்க கேவலமானவங்க. இதை வச்சு கூட அரசியல் பண்ணுவாங்க. தப்பு பண்ணிட்டோம் உணர மாட்டாங்க. சொல்றத கேளுங்க. மன்னிப்புங்கிறது எப்படி உடனே மன்னிப்பு பண்ணிட்டான். பிலாசபி தூக்கிட்டு மூட்டு உட்கார கொண்டாடுறான். டேய், நான் பண்ணது தப்பு, பண்றது தப்பா இருந்தா எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? போனியா அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தியா, ஒயின் ஷாப் போனியா, சரக்கு அடிச்சா, மூடிட்டு கம்முன்னு படுத்தியான்னு இருக்கணும். இங்க மாரி வந்து என்னமோ இங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாத மாதிரியும், இங்க யாருக்கும் அரசியலை பத்தி ஒண்ணும் தெரியாத மாதிரியும் வந்து கிளாஸ் எடுத்து பிலாசபி உன்ட்ட கேட்டோம். அப்ப மூட்டு ஒன்னாரம் உட்கார்றா. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். டே பிங்க் மேன் எப்படின்னு கீழான் இருப்ப, நீ இப்ப திரும்பவும் சொல்லும் போதும் நீயும் டெத் அபியூஸ் தான் பண்ணிட்டு போன சாவுற வயசுல அப்படின்னு அவர் மீன் பண்ணாரோ இல்லையோ, அவர் பல்லு போன வயசு தான் சொன்னாரு. நீயும் சொல்லு, சாவர வயசுனா என்ன வயசுன்னு சொல்லிட்டு போ. சரியா? தெளிவா நீங்க இன்னும் டெத் அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, டெத் அபியூஸ் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இத ரெக்கார்டிங் ஸ்பேஸ்னா தனி ரெக்கார்டிங் தேவையில்லை. 50 வயசு 51 வயசுல சாவர வயசு இல்லையா? இல்ல ப்ரோ, இல்ல இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்களா இந்த வயசுல? வேற மாதிரி இத கன்வே பண்ணிட்டு போறான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லமா வேற மாதிரி அந்த நாய் பேசிட்டு போகுது பாருங்களேன். இல்ல கீழ இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. லூசு மாதிரிதான் பேசுவானுங்க. காவேக்கா மடமாட்டு தான் பேசுவானுங்க. நம்ம ரெகுலரா ஸ்பேஸ் போறவங்களுக்கு தெரியும். துரைமுருகன் அவர் பேசும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நேத்து ஐடியா ஓபன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு சமீப காலமா பெரிய இஷ்யூ ஆச்சு. எப்படி மன்னிப்பு கேட்டா ஒரு ரெண்டு ஒண்ணா முதல்ல ஸ்டாலின் அவர்களே நேரடியா அவருக்கு வந்து அது வந்து பிரஷர் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவங்க தலைமையில் அதை எடுத்து பேசும்போது நம்ம ஓகே தலைமையாவது ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து முட்டு கொடுக்குறாங்க. அப்ப இவங்க செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? அத நாங்க பாத்துக்கிறோம். இவன் பண்றது சிந்தனையே தப்பாதான் இருக்கிறது. நீ செருப்பால் அடிச்சுக்கிற நாய, நீ பாத்துக்கிற, நீ செருப்பால் அடிக்கிற நாய், அடி வாங்குற நாய், குடிச்சு வந்து உட்காந்துட்டு வளரிட்டு இருக்க லூசு மாதிரி குடிக்கார நாய. ஒரு ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு வா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே மூத்தத்தை குடிச்சிட்டு வந்து ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இருக்கேன் நாய. ஒட்டுமொத்தமா தற்கொலைங்க கூட்டம் தானே அவனுக்கு ஃபேனா இருக்கீங்க. சொல்றேன் ஏன்டா சரி வேணா விட்டுரு. ஏய் நீங்க எப்பவுமே சனிக்கிழமை தானடா வருவா, இன்னைக்கு என்னடா புதன்கிழமை வந்திருக்க? ஏதாவது கட்டிங் ஃப்ரீயா கிடைச்சிருக்கா? சனிக்கிழமை வந்தாலும் எனக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், காசே இல்ல. ஓகேவா, விட்டுரு அவன்கிட்ட கேளு. யாருன்னு? என்னடா காசு இல்ல? நீதான் கோடீஸ்வரன் ஆச்சாடா. தினைக்கும் எல்லாமே பெரிய லெவல்ல சரக்கு பாட்டில் எல்லாம் வச்சுட்டு கோடீஸ்வரன். நம்மளா டேய் வாடா வாடா திருச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? வா மேல வா. ஜாலியா பேசுவோம். என்ன பண்ணிட்டு இருக்க? திருச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொன்னேன். டுமில், நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுனா. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. நீ அப்படியே இரு, நான் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு நீ பதில் சொல்றான்னு சொல்லுவேன். அப்பதான் நீ சொல்லணும். அதுக்கு முன்னாடி சொன்னேன்னு வச்சுக்குவேன், நீ அவுட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னு சொன்னா அது கீழே போய் எல்லாரும் வாவ் சூப்பர் ஏன்டா அப்படி சொல்றீங்க, ஃபாதர் ஆஃப் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ், ஃபாதர் ஆஃப் திஸ் ஒன் தட் ஒன் எதுக்கு போடுறீங்க? நீ சொன்னது தப்புடான்னு எப்படா நீங்க எல்லாம் கேட்பீங்க? அப்படின்னு எப்படா கேட்பீங்க நீங்க எல்லாம்? எல்லா நேரத்துலயும் வந்து எவனா ஒருத்தன் யாராவது ஒருத்தன் தப்பா பேசிட்டா உடனே
ஏதாவது ஒரு இடத்துல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னைய. எப்ப பார்த்தாலும் நீ என்ன கீழே போயிட்டு 250 கோடி அடிக்க வக்கில்ல, 250 கோடி அடிக்க வக்கில்ல. டேய் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, உனக்கு ஏன்டா இந்த பிரச்சனை? நீ என்ன அரசியல் பேச போறியா இல்ல சினிமா பேச போறியா? அத முதல்ல சொல்லு. நீ அரசியல் பேச போறியா? 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறதுக்கு வக்கு இருக்காடா விஜய்? இப்படி கேட்கலாமா? அப்படி கேட்டா இப்படி கேட்கலாமா? அவன் ஓட்டுவான் ஒயரை வந்து வாயில பிடிச்சிட்டு சர்ன்னு ஓட்டி போய் பிரேக் எல்லாம் வாயில